அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம 18வது அதிகாரம் வரைக்கும் நம்ம முடிச்சுட்டோமா வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ நம்ம 19வது அதிகாரத்துக்கு நம்ம இப்போ வரணும். இதில் வசனங்கள் 1லிருந்து 6 திருவசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாமா. முதல்ல நம்ம வசனத்தை வாசிக்கலாமா. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலுயா, இரட்சணியமும் மகிமையும் சகலமும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புக்கள் சத்தியமும் நீதியுமானவைகள் அப்படின்னு பரலோகத்தில் ஆர்ப்பரிக்கிறாங்க. நம்ம ஆண்டவராகிய தேவனை போற்றி துதித்து ஆர்ப்பரிக்கிறாங்க. ஏன்னா உபத்திரவங்கள், அதாவது சபையை உபத்திரவப்படுத்தினவர்கள், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் நம்ம ஆண்டவராகிய தேவன் அழிச்சு நிர்மூலமாக்குறதுனால பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அதனால தான் ஆர்ப்பரிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட மக்கள், மீட்கப்பட்ட மக்கள், மனவாட்டியாகிய சபை பரலோகத்துக்கு போயிட்டதுனால இந்த வெற்றியின் செய்தியை நம்ம ஆண்டவராகிய தேவன் தீமையை எதிர்த்து, சாத்தானை எதிர்த்து அழித்து நிர்மூலமாக்கி வெற்றி பெற்றார் அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. தன் வேசிதனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். வேசிதனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசியை பற்றி நம்ம பார்த்தோம். தண்ணீரின் மேல் அமர்ந்திருக்கிற வேசி, மகாவேசி யாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வேசிதனம் செய்கிற அவளை ஆண்டவர் நிர்மூலமாக்கி அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க. யாருன்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டம் பரலோகத்தில் இருக்குது. அவங்க சொல்றாங்க, நம்முடைய ஊழியக்காரர் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். ஏன்னா பாபிலோன் சபை தீர்க்கதரிசிகளையும் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக எழுப்பி கிறிஸ்துவர்களை கொலை செய்தாங்க. நிறைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால நம்ம ஆண்டவராகிய தேவன் அவளுக்கு பதிலாக ரத்தத்தையே அவளுக்கு சிந்த வச்சிங்களே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தில் சொல்றாங்க. மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இங்கதாங்க அல்லேலுயா என்ற வார்த்தை முதல்ல வருதுங்க புதிய ஏற்பாட்டில். அல்லேலுயா அப்படின்னா நம் பிதாவாகிய தேவனை போற்றுகிற ஒரு வார்த்தை தான் அல்லேனாக்கா மக்கள் அப்படின்ற அர்த்தம். லூயா, யானா யாவே கடவுள். கடவுளுக்கு நம்ம துதி செலுத்துகிறோம். அல்லேலுயானா கடவுளே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். யாரை போற்றுகிறோம்? யாவே கடவுளை, பிதாவாகிய தேவனை போற்றுகிறோம் அப்படின்றது அந்த அல்லேலுயான்ற வார்த்தைக்கு அர்த்தமா. அவளுடைய புகை என்றென்றைக்கு எழுப்புகிறது என்றார்கள். அவளுடைய புகைன்னா எது? பாபிலோன் நகரம். அதாவது கடல்ல ஒரு எந்திரக்கல்ல தூக்கிப்பட்ட எப்படி கடல்ல அமிழ்ந்து போதோ அது போல அந்த மாநகரம் நெருப்பால அமிழ்த்தப்பட்டது அப்படின்றது மகா பாபிலோனை பத்தி நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது அந்த பாபிலோன் எப்படி அழிக்கப்பட்டது, புதிதாக கட்டப்பட போற அந்த பாபிலோனு எப்படி அழிய போகுது அப்படின்றது பத்தி நம்ம கடந்த வீடியோல எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோமா. அந்த வார்த்தை தான் இங்க அவங்க கோடிட்டு காட்டுறாங்க. அவளுடைய புகை என்றென்றைக்கு எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலுயா என்று சொல்லி சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். 24 மூப்பர்கள். அப்ப 24 மூப்பர்கள் யாருன்றதை நம்ம வீடியோல எல்லாம் போட்டிருக்கிறோம்.
பார்க்காதவங்களாம் தயவு செய்து போய் அந்த வீடியோலலாம் பாருங்க. மூப்பர்கள் யார், இந்த யாருடைய பிரதிநிதியாக இவங்க நம்ம பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த மூப்பர்கள் சபையினுடைய பிரதிநிதிகள், சபை சார்பாக நம்ம பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறாங்க சிங்காசனத்தில். அப்போ 24 மூப்பர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அப்ப சபை பரலோகத்துக்கு போயிடுச்சுன்ற அர்த்தம் தானே. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனால தான் சபை சார்பா 24 பேர் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு இருக்கிற 12 கோத்திரத்து குல முதுவர்களும் புதிய ஏற்பாட்டில் வர நம்ம ஆண்டவராகிய இயேசுசாமி கூட இருந்த 12 சீடர்கள், அந்த 12 இந்த 12 2 12 சேர்ந்து 24. பழைய ஏற்பாட்டில் பிரதிநிதிகள் 12 பேர், புதிய ஏற்பாட்டில் பிரதிநிதிகள் 12 பேர், ஆக மொத்தம் 24 பேர் நம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறாங்க. வணக்கமாய் விழுந்து அவரை ஆராதிக்கிறாங்க. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து, 4 ஜீவன்கள். இந்த ஜீவன்களை பற்றி கூட நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். என்னுடைய வீடியோவில் போய் தயவு செய்து பாருங்க. இந்த ஜீவன்களை பற்றி பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலையும் நம் பிதாவாகிய தேவனுக்கு 4 பக்கத்துலேயும் 4 ஜீவன்கள் இருக்குதுன்னு நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அவங்க யாரு அப்படின்றத வீடியோவில் நான் பேசியிருக்கிறவங்க 4 ஜீவன்கள் அப்படின்னு. அந்த வீடியோவை தயவு செய்து கொஞ்சம் போய் பாருங்க. நல்ல விளக்கமாக வசனத்தோடு இருக்குங்க. அப்போ இந்த ஜீவன்கள் யாருன்னா கடவுளால் உருவாக்கப்பட்டவங்க தான் இவங்க. இவங்க ஏஞ்சல் கிடையாதுங்க. இவங்க ஏஞ்சல் கிடையாது. ஆனால் இவங்க யாருன்னா ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மெய் காப்பாளர்கள். இப்போ கூட நம்ம நாட்டுகளில் அதிகாரிகள்லாம், அமைச்சர்களோ தேசத்து தலைவர்களோ ஒரு இடத்துக்கு விட்டு இன்னொரு இடத்துக்கு மீட்டிங் போகிறாங்க வர்றாங்கனாக்கா அவங்களோட கூட ஆட்கள் போகிறாங்கல்ல, பாதுகாக்கிறதுக்காக பாதுகாவலர் கூடலாம் போகிறாங்கல்ல. அதே போல தான் நம்ம ஆண்டவராய் தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கும் போது 4 பக்கங்களிலும் 4 ஜீவன்கள் இருக்குது. யார் இவங்கன்னா இவங்க தான் பாதுகாவலர்கள். ஆண்டவருடைய சிங்காசனம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த 4 ஜீவன்களும் இருப்பாங்க. ஏதேன் தோட்டத்தில் கூட சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் வச்சாருன்னு பார்க்குறோம். அங்கே கேருபீன்கள் கேராபீன்கள் சேராபீன்களை பற்றி படிக்கிறோம். சேருபீன்கள் சேராபீன்கள் இருந்த கூட இந்த ஜீவன்கள் தாங்க. இந்த 4 ஜீவன்களுக்கு தான் இன்னொரு பேர். அது எருசலேம் தேவாலயத்தில் ஏசாயா அந்த தரிசனத்தை பார்க்கும்போது ஆலயத்தில் அவருடைய ஆடை தொங்கலால் ஆலயத்தை நிரப்பிச்சு, அப்போ அவர் தலைக்கு மேலே சேராபீன்கள் இருந்தாங்க. அப்படி அந்த சேராபீன்கள் இந்த 4 ஜீவன்கள் தாங்க. அப்போ ஆண்டவருடைய பிரசன்னம், நம் ஆண்டவராகிய தேவன் பிதாவாகிய தேவன் பிரசன்னமாய் இருக்கிற இடத்துல கண்டிப்பா இந்த 4 ஜீவன்களும் கண்டிப்பா இருப்பாங்க. கடவுளுடைய சிங்காசனத்தை பாதுகாக்கிறவங்க, கடவுள் இருக்கிற இடத்துல இவங்க கூட இருந்து மெய் காவலர்கள், பாதுகாவலர்கள் இவங்க. நமக்கு கூட ஆண்டவர் ஒருத்தருக்கு கார்டியன் ஏஞ்சலை கொடுத்துக்கிறாரு. பாதுகாவலர், நம்மளை பாதுகாக்கிறதுக்காக கார்டியன் ஏஞ்சலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கடவுளுக்கு ஏன் பாதுகாக்கணும், என்ன ஆபத்து வந்துச்சு, ஏன் அவருக்கு பாதுகாவலர் அப்படின்னா அந்த அர்த்தம் கிடையாதுங்க. ஒரு மெஜஸ்டிக்
ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறாருன்னா அந்த ராஜாவுக்கு கையாளு பக்கத்துல கை அசைக்கன்னா வார்த்தை சொன்னா செய்யறதுக்கெல்லாம் ஆள் இருக்கணும். இந்த 7 கலசங்களை கூட வந்து இந்த ஜீவன்கள் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க தேவதூதர்கள்கிட்ட. இந்த 4 ஜீவன்கள் ஒரு ஜீவன் வந்து தான் அந்த கலசங்களை 7 கலசங்களை ஊற்றப்படும் பொழுது அந்த 7 கலசங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஜீவன்களுக்கு நிறைய ஆண்டவர் என்னென்ன சொல்றாரோ அந்த பணியை இவங்க செய்வாங்க கூட இருந்து. அதுக்காக தான் ஆண்டவர் சிங்காசனம் இருக்கிற இடத்துல இந்த 4 ஜீவன்களும் இருப்பாங்க. இவங்களை பற்றி இன்னும் நிறைய விவரமா நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கிறேன். தயவு செய்து பார்க்காதவங்கெல்லாம் அந்த வீடியோவை போய் பாருங்க. 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். ஆமேன் என்று சொல்லி நம் பிதாவாகிய தேவனை இவங்க தொழுது கொண்டாங்களாம். இதே மாதிரி தொழுகை வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்துல நம் பிதாவாகிய தேவன் கரத்தில் இருக்கிற அந்த அக்ரிமெண்ட் பத்திரம், பூமிக்குரிய அக்ரிமெண்ட் பத்திரம், அதுதான் ஏட்டு சுருள் அப்படி புஸ்தகம் அப்படின்றாங்க. 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது பூமிக்குரிய பத்திரம். அந்த பத்திரம் வந்து பிதாவாகிய தேவன் கரத்துல இருக்குதுங்க. அந்த பத்திரத்தை வாங்குறாரு யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பத்திரத்தை வாங்குறாரு மனிதர் சார்பாக. நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே இயேசு கிறிஸ்து. பிதாவுடைய சமூகத்துல நம்ம சார்பாக தான் இருக்கிறாருங்க. அப்போ அவர் போய் அந்த புஸ்தகத்தை வாங்கும் பொழுது இதே வார்த்தை தான் அங்கேயும் எழுதப்பட்டிருக்குதுங்க. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் நம் பிதாவாகிய தேவன் கையில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை வாங்கும்போது அந்த இடத்துலயும் வணக்கமாய் விழுந்து ஆர்ப்பரிக்கிறத பார்க்கிறோமோ. அப்படின்னா சபை வந்து ஏற்கனவே போயிடுச்சுங்க. 4வது அதிகாரத்திலேயே 3வது அதிகாரம் முடிஞ்ச பிறகு 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் பரலோகத்துல சபை போயிடுது. மனவாட்டியாக சபை போயிடுதுங்க. போயிட்டு பிறகு தான் எல்லாரும் முன்னிலையும் நம் சார்பாக இயேசு சாமி அந்த ஏட்டு சுருளை வாங்குறாரு. அந்த 7 முத்திரைகள் போடப்பட்ட அந்த புஸ்தகத்தை வாங்குறாருங்க. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. எல்லாரும் வந்து நம்ம பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளணும். யார் யார் தொழுது கொள்ளணும்? சின்ன பசங்களும் குழந்தைகளும் சிறியோரும் பெரியோருமானவர்களே, பெரியவர்களே, எல்லா மக்களும் நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. சிறியோரும் பெரியோரும் அப்படின்னா வயசுலேயும் சின்னவங்க, வயசுலேயும் பெரியவங்க. அதே மாதிரி எல்லா அந்தஸ்துல இருக்கிறவங்களும், எல்லா உயர் அந்தஸ்துல இருக்கிறவங்களும், கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்களும், மேல் மட்டத்தில் உயர் அதிகாரத்தில் இருக்கிற மக்களும் எல்லாருமே தேவனை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வருது அப்படின்னு பார்க்குறோம். சிங்காசனத்திலிருந்து சத்தம் வருதுன்னா அவரே சொல்லிக்குவாரு இல்லை தானே? சிங்காசனத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 4 ஜீவன்கள் அவங்கள யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, சிறியோரும் பெரியோருமானவர்களே, சிங்காசனத்துக்கு தேவனை நீங்கள் எல்லாரும் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த 4 ஜீவன்கள் யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும், திரளாம் அப்படி சொன்ன உடனே
திரளான ஜனங்கள் ஆரவாரம், ஒரு பெரிய சத்தம் போட்டா ஒரு கோடிக்கணக்கான மக்கள் சேர்ந்து ஒரே சத்தமா போட்ட அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு 1000 பேர் 2000 பேர் 5000 பேர் போட்ட சத்தத்தையே நம்ம பிரமிப்பா பார்க்கிறோம். கோடா கோடியான மக்கள் பரலோகத்துல அந்த ஆரவாரம் எவ்வளோ ஒரு பலமா இருக்கும், எவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்பா இருக்கும், எவ்வளோ ஒரு உற்சாகமா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பாருங்களேன். திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும். பெருவெள்ளம், ஆத்துல தண்ணி போனாக்கா, வெள்ளம் வந்துடுச்சுனாக்கா அந்த சத்தத்தை கேட்டுருக்கிறீங்களா? ஆத்துல தண்ணி போச்சு, தண்ணி போனாக்கா வெள்ளம் வரும்போது போய் பாருங்க, ஒரே சத்தமா இருக்கும், தப 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 தபன்னு சத்தம் கேட்குமா. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும். பலமா இடி இடிச்சு பூமியை அதிர்ந்துமா. இப்ப இடி இடிச்சா கூட, பயங்கரமான இடி இடிச்சா இந்த பூமியை அதிர்ற மாதிரி இருக்கு, கட்டணமா அதிர்ற மாதிரி இருக்குது. அப்போ பரலோகத்துல பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார் அப்படின்னு பரலோகத்துல ஒரு சத்தம் வருதுங்க. அந்த சத்தம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வந்து ராஜபாரம் பண்ணுகிறார், ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெருவெள்ளத்தின் இரைச்சலை போலவும் கோடா கோடியான மக்கள் ஈடும் ஆரவாரத்தை போலவும் அப்படி இருந்துச்சான். இன்னும் எது இருந்துச்சுன்னா அந்த அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொல்றாங்க பத்தியா, அந்த வார்த்தை பெருவெள்ளத்தின் இரைச்சலை போலவும் திரளான மக்கள் இடுகிற ஆரவாரம் போலவும் இருந்துச்சான். எதுக்கு அந்த மாதிரி சொல்றாங்கன்னாக்கா, கர்த்தர் தேவனாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர், வானம் எனது அரியணை பூமி எனது பாதப்படி அப்படின்னு சொல்லி சொன்னவர், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறவர், மகா பெரிய தேவன், சர்வத்துக்கும் அதிகாரி, சர்வ லோகத்தையும் படைத்தவர், சர்வ லோகாதிபதி, சர்வ வல்லமை உள்ளவர். இந்த சர்வ வல்லமை உள்ளவருக்கு நிகராக எந்த வல்லமையுமே கிடையாதுங்க. சர்வ வல்லமை உள்ளவர்னா நம் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேரும் தான் மூவரும் ஒரே தேவனா இருக்கிறாங்க. இந்த தேவனுக்கு மட்டும்தான் சர்வ வல்லமை. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார். அவரு ஆளுகை செய்கிறார். ராஜபாரம் பண்ண போற, ஆளுகை செய்ய போறாரு. ராஜாதி ராஜாவா இருப்ப அவர் தான் ஆளுகை செய்ய போறாரு அப்படின்னு பரலோகத்துல சத்தமிட்டு அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். நாம சந்தோஷப்பட்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். துதி செலுத்தணும் நம்ம. என்ன, அவரு ராஜபாரம் பண்ண போறாரு. ராஜாதி ராஜா சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜபாரம் ஆளுகை செய்ய போறாரு. 1000 ஆண்டு ஆட்சியில வந்து அவர் ஆட்சி செய்ய போறாரு, ஆளுகை செய்ய போறாரு. அதனால எல்லாரும் அவரை துதியுங்கள் அப்படின்னு வார்த்தை வருதுங்க. அடுத்தது துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது.
அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் அப்படின்னு வசனத்துல வருதுங்க. அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அப்படின்ற வசனத்துல வரும்பொழுது அப்போ அந்த கல்யாணத்தை பத்தி நம்ம பார்க்கணும். கல்யாணத்தை பத்தி நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா கல்யாணம்னாக்கா பெண் வீட்டாரும் இருக்கணும், ஆண் வீட்டாரும் இருக்கணும், மணமகன் வீட்டாரும் இருக்கணும், மணமகள் வீட்டாரும் இருக்கணும். 2 வீட்டாரும் சேர்ந்தாதான் திருமணம் நடக்கும். 2 பேர் இருக்கணும், ஒரு ஆணும் இருக்கணும், பெண்ணும் இருக்கணும். 2 பேர் இருந்தால் தான் அங்கே திருமணம் நடக்கும். ஆனால் இங்கே வசனத்தில் என்ன வருது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அப்போ யார் ஆட்டுக்குட்டி? நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டி. அப்போ அவருடைய கல்யாணம் வந்தது அப்படின்னு வேதத்தில் எழுதி இருக்குதுங்க. எங்க கல்யாணம் இது? பரலோகத்துல கல்யாணம். அப்போ இத குறிச்செல்லாம் அப்போ பரலோகத்துல கல்யாணம் நடக்குதுன்னா அப்ப பெண் யாரு? பெண்ணை பத்தி நம்ம பார்க்கணும்ல. அதை பத்தி எல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம இந்த திருமணத்துக்குரிய எல்லா காரியமும் நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க போறோமோ. கல்யாண பெண்ணுன்னா யாரு? அவள் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறாளா? அவளுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குதா? கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடக்கணும், நடந்திருக்குதா? மணமகன் பெண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணி இருக்கிறாரா? அந்த பெண்ணு யாரு? எங்க இருக்கிறா? நிச்சயதார்த்தம்னா என்ன, எப்படி நடக்குது இது அப்படின்ற விவரம் எல்லாம் நம்ம அடுத்த வர வீடியோவில் இந்த திருமணத்தை குறித்த காரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதனால தயவு செய்து அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆர்வமா இருங்க. இதுக்கு மேற்பட்டு நம்ம பார்க்க போற எல்லா விஷயமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குமா. எல்லாம் திருமணத்தை பத்தியே இருக்கும். எல்லாம் சந்தோஷமான காரியம்தான். துக்கமெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் துக்க நாட்கள் முடித்து போனது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 18வது அதிகாரத்தோட துக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மளுக்கு மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்க போறோம். 19, 20, 21, 22 எல்லாம் மகிழ்ச்சிக்குரிய காரியங்கள். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா. நம்ம தனித்தனியா பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். ஆர்வமா காத்துட்டு இருங்க. அடுத்த வீடியோவில் இதை குறித்து நம்ம பேசுவோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இஸ்ரேல் தேசத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க. உக்ரைன் ரஷ்யாவை கூட ப்ரேயர் பண்ணுங்க. நிறைய அழிவுகள் ஏற்பட்டுட்டு வருதுங்க. உலகத்தில் சமாதானம் வரணும், அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்துவங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நம்ம நேசிக்கிறோம். மாரநாதா.